வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் இந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் இந்த இலுமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும், அதில் இருக்கிற ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க, சார் அந்த இலுமினேஷன் அந்த ப்ராப்ளம் எங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்தனால தான் என்னால் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸாக வீடியோஸ் போட முடியல. இந்த NBA அந்த மாதிரி ஒர்க்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தனால நம்மளால் பண்ண முடியல. உங்களுக்கு நாளைக்குலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, அந்த யூனிட்டில் இருக்கிற ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம் தான். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டிராயிங் ஹால் இருக்குது, அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 30 மீட்டர் பை 15 மீட்டர், ஹைட் 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இலுமினேஷன் ஆஃப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 120 லக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூட்டிலைசேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அப்படி கிவன் டேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா E 120 லக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஈங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜென்ரல் இலுமினேஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதான் E. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா 30க்கு 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணும் 450 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எஃபிஷியன்சி ஆஃப் ஃப்ளோரசன்ட் லேம்ப் டியூப் தான் அந்த லாஸ்ட் லைனில் இருக்குது, 40 லூமன் பர் வாட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் கன்சியூம்டு எவ்வளோனா 8 வாட்ஸ். ஓகே, ஒரு டியூப்லைட் 80 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூட்டிலைசேஷன் 0.5 ஈட்டான்னு சொல்லுவோம் நம்ம, செகண்ட் லைனில் இருக்குது. டிப்ரிசியேஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1.4. ஓகேங்களா? அது அடுத்தாப்புலேயே இருக்குது. சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் உங்களுக்கு அங்கே ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க, டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃப்ளூரசன்ட் டியூப் ரெக்கார்டு. ஓகேங்களா? இந்த ஸ்பெசிஃபிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை ஃப்ளூரசன்ட் டியூப் நம்மளுக்கு தேவை அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா MF அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். MFன்ற என்ன பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஃபேக்டர். ஓகேங்களா? 1.4 இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/1.4 எவ்வளோ வருதுன்னா 5/7 வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, நம்மளுக்கு டோட்டல் லூமன், அந்த ரூமுக்கு டோட்டல் லூமன் எவ்வளோன்னு சொல்லி தேவைப்படுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E × A டிவைடட் பை ஈட்டா × MF. ஓகேங்களா? ஈங்கிறது ஆல்ரெடி தெரியும், 120 கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஏங்கிறது 450 டிவைடட் பை ஈட்டாங்கிறது 0.5, MFன்றது பார்த்தீங்கன்னா 5/7. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,51,200 லூமன் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் லூமன் நம்மளுக்கு 1,51,200 லூமன் வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டியூப்லைட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ லூமன் கிடைக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஃப்ளூரசன்ட் டியூப் இஸ் 40 லூமன் பர் வாட் ஃபார் 80 வாட்ஸ் டியூப். ஓகேங்களா? ஒரு 80 வாட்ஸ் டியூப்லைட்ல இருந்து 40 லூமன் பர் வாட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம என்ன பண்றோம்னா 40 × 18 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா, ஒரு டியூப்லைட்ல இருந்து எவ்வளவு லூமன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3200 லூமன் வருது. ஓகேங்களா? அப்போ எவ்வளவு டியூப்லைட் வேணுங்கிற நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படி? 1,51,000 என்ன 1,51,200 என்ன பண்ணணும், 3,200 டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அதான் இங்கே பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் டியூப்ஸ் ஈக்குவல் டு 1,51,200 டிவைடட் பை 3,200 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 47.25 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ண என்ன வருதுன்னா 48 டியூப்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டியூப்ஸ் ரெக்கார்ட் ஈக்குவல் டு 48 டியூப்ஸ். ஸோ சப்ஜெக்ட் என்ன பண்ணிடணும், சப்டிவிஷன் ஏ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்டிவிஷன் பி. ஓகேங்களா? ஸ்பேசிங் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் தர் ஸ்பேசிங் அண்ட் மவுண்டிங் ஹைட். ஓகேங்களா? ஸ்பேசிங் மவுண்டிங் ஹைட்டும் கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா A/E. ஓகேங்களா? போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எவ்வளோ மவுண்டிங் ஸ்பேஸ் வேணும் பார்த்தீங்கன்னா 3.57 மீட்டர் வேணும். ஓகேங்களா? ஒரு லைட்டுக்கு இன்னொரு லைட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 3.57 மீட்டர் வேணும். ஹைட் ஆல்ரெடி தெரியும் 5 மீட்டர். ஓகேங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஃப்ளூரசன்ட் டியூப் ஸ்பேசிங் 3.57 மீட்டர், ஃப்ளூரசன்ட் டியூப் மவுண்டிங் ஹைட் 5 மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் தி டோட்டல் வாட்டேஜ். ஓகேங்களா? மொத்தமாக நம்ம லைட்டுக்கு எத்தனை வாட்ஸ் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் டியூப்லைட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? லாஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 48 டியூப்லைட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஒரு டியூப்லைட்டும் 80 வாட்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணால் 48 × 80 3,840 வாட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான்ப்பா ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். நீங்கள்
கொஞ்சம் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். உங்களோட யூனிவர்சிட்டியில் கூட அந்த ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 7 மார்க் 8 மார்க் அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ராப்ளம், இதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்படி நம்ம கிவன் டேட்டாலே பார்த்துருவோம். 2 லேம்ப் இருக்கு. ஒன்று வந்து 200 CP, அனதர் ஒன்று வந்து 500 CP. ஒரு ஹைட்ல வந்து அங்கே ஹேங் பண்ணியிருக்காங்க 10 மீட்டர் அண்ட் 25 மீட்டர். ஓகேங்களா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேம்ப் ஒன்று வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 CP at 10 மீட்டர் ஹைட். ஓகேங்களா, 10 மீட்டர் உயரத்தில் அந்த லேம்ப் ஒன்று வந்து இருக்கு. லேம்ப் 2 பார்த்தீங்க அப்படின்னம்னா 500 CP at 25 மீட்டர் ஹைட். ஓகேங்களா, 25 மீட்டர் ஹைட்ல லேம்ப் 2 இருக்கு. ரெண்டுக்கு நடுவில் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 80 மீட்டர். ஓகேங்களா, இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிட்டர்மைன் இலுமினேஷன் அட் தி மிட்வே பிட்வீன் தம். ஓகேங்களா, ரெண்டுக்கும் நடுவில் வந்து எவ்வளோ இலுமினேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இலுமினேஷன் அட் மிட் பாயிண்ட் பிட்வீன் 2 லேம்ப். ஓகேங்களா, 2 லேம்புக்கும் நடுவில் வந்து எவ்வளோ வந்து இலுமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக புரியும். ஓகேங்களா, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லேம்ப் 1 பார்த்தீங்க அப்படின்னம்னா 200 CP at ஹைட் ஆஃப் 10 மீட்டர். ஓகேங்களா, 10 மீட்டர் ஹைட்டில் ஒன்று இருக்குது. இதான் மிட் பாயிண்ட் அச்சீவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு லேம்ப் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 25 மீட்டரில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்க ஹைட் பார்த்தீங்கன்னா 40 மீட்டர். ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் இதுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 மீட்டர். ஸோ டோட்டலாக என்ன பண்ணிக்கிறோம் 80 மீட்டர்ஸ் வந்து ரெண்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். ஓகேங்களா, இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 25 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் லேம்ப் 1 அண்ட் மிட் பாயிண்ட். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் லேம்ப் 1 அண்ட் மிட் பாயிண்ட். இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் லேம்ப் 2 அண்ட் மிட் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் லேம்ப் 1 இஸ் 10 மீட்டர் ஹைட்லேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும். ஓகேங்களா, 10 மீட்டர் ஹைட் தான் இருக்குது. ஓகேங்களா, இதான் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஹைட். இங்கே தான் அந்த லேம்ப் இருக்குது. இங்கேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்க்குறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் வி அப்ளை தி பித்தாகரஸ் தியரம். D1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர். இந்த 10 ஸ்கொயர்ன்றது எப்படி போடுறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி லேம்ப் ப்ளஸ் 40ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேம்ப் இருக்கிற போலுக்கும் மிட் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, எல்லாத்தையும் போட்டவொன்னே எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா D1 வந்து 41.23 மீட்டர் வரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா D2 போடுறோம் 25 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ ரூட் ஆஃப் 25 ஸ்கொயர் ப்ளஸ் 40 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 47.17 மீட்டர். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா மிட் பாயிண்ட் சொல்லிட்டு 40 மீட்டர்னு போட்டுருவாங்க. ஓகேங்களா, D1 ஈக்குவல் டு 40 மீட்டர், D2 ஈக்குவல் டு 40 மீட்டர்னு போட்டுருவாங்க. அது வந்து தப்பு, அப்படி போடக்கூடாது. ஓகேங்களா, நம்மளுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இலுமினேஷன் டியூ டு லேம்ப் 1 அட் மிட் பாயிண்ட். ஓகேங்களா, லேம்ப் 1 வந்து மிட் பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ வந்து இலுமினேஷன் கொடுக்குது. மிட் பாயிண்ட்ல நின்று பார்க்கும்போது லேம்ப் 1னால நம்மளுக்கு எவ்வளோ இலுமினேஷன் வருதுன்றதை பார்க்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிபி கொடுத்துருப்பாங்க. அந்த சிபி டிவைடட் பை அந்த D1. ஓகேங்களா, போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா E1 கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி E2க்கு என்ன பண்ணணும் அப்படின்னம்னா லேம்ப் 2ஓட சிபி டிவைடட் பை அந்த D2. ஓகேங்களா, போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வச்சிரும் வந்து E2 வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ இந்த 2 லேம்ப் சேர்ந்து என்ன பண்ண போதுன்னா மிட் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இலுமினேஷன் கொடுக்க போகுது. ஸோ டோட்டல் இலுமினேஷன் வந்து ரெண்டே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னம்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் இலுமினேஷன் அட் மிட் பாயிண்ட் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னம்னா அண்டர் ஈச் லேம்ப். ஓகேங்களா, அண்டர் ஈச் லேம்புக்கு என்னன்னா இந்த லேம்ப் இருக்கு, இந்த லேம்புக்கு அப்படியே கீழே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இலுமினேஷன் இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ அது பார்க்கும்போது இலுமினேஷன் டைரக்ட்லி அண்டர் ஈச் லேம்ப் அப்படிங்கும்போது ஜஸ்ட் அந்த லேம்புக்கு கீழே. ஓகேங்களா. ஸோ டைரக்ட்லி அண்டர் லேம்ப் 1 அப்படின்னா 200 CP லேம்ப் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் தான். அந்த லேம்ப் வந்து 10 மீட்டர் ஹைட்டில் தான் இருக்கு. ஸோ D1ங்கிறது 10 மீட்டர். E1 ஈக்குவல் டு 200 டிவைடட் பை 10 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 2 லக்ஸ்ன்னு வரும். டைரக்ட்லி அண்டர் லேம்ப் 2 பார்த்தீங்கன்னா 500 CP லேம்ப் அட் 25 மீட்டர் ஹைட்டுங்கும் போது 500 CP அட் 25 மீட்டர்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா 500 டிவைடட் பை 25 ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ 0.8 லக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம வந்து கன்சல்டேஷன் எழுதணும். இலுமினேஷன் அட் மிட் பாயிண்ட் பிட்வீன் தி லேம்ப் வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.343 லக்ஸ். டைரக்ட்லி கீழே வந்து ஒரு லேம்புக்கு 1க்கு கீழே எவ்வளோ இருக்குன்னா 2 லக்ஸ் இருக்கும். லேம்புக்கு 1 கீழே 2 லக்ஸ் இருக்கும். லேம்ப் 2 கீழே 0.8 லக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் உங்களுக்கு வந்து வீடியோ வேணா கேளுங்க, நம்ம வருங்காலங்களில் கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ ஆல் த பெஸ்ட்.